ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது எல்ஜியோட 8 kg டைரக்ட் டிரைவ் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இது நான் பர்ச்சேஸ் பண்ணி 2 நாள் தான் இருக்குது. நேற்று வாங்கியிருக்கிறேன். நேற்று இன்ஸ்டலேஷன் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க இந்த வாட்டர் டேப் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. இதோட பேக் சைடில் இருக்குது. இந்த வாட்டர் டேப் லைன் ஃபிட் பண்ணாங்க. அப்புறம் பவர் பிளக்கில் செட் பண்ணிவிட்டு எல்ஜியோட சர்வீஸ் சென்டர்லேருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க, ஃபிட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேப், ஆக்சுவலாக இந்த வாட்டர் டேப் ஃபிட் பண்ணும்போது இந்த வாட்டர் டேப் நான் புதுசாக மாட்டியிருக்கிறேன். வாஷிங் மிஷினுமே ஸ்பெஷல் லைட் வருது. நார்மலாக இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபிட் பண்ணும்போது வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இதிலேருந்து வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்பெஷல் டேப் வாங்கி நான் மாற்ற சொல்லியிருந்தாங்க டெக்னீஷியன். நீங்களும் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா இந்த மாதிரி உள்ளது கடையில் கிடைக்கும், வாங்கி ஃபிட் பண்ணிக்கிடுங்க. ஆக்சுவலாக இது அவங்க செக் பண்ணும்போது இல்லை வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால டெக்னீஷியன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எனக்கு இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காமிச்சு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு மோடு என்னது இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. இதை எப்படி ஆன் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இதை இன்னும் செக் பண்ணி பார்க்கல. இன்னும் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதான் ஈவினிங் நான் ப்ளம்பரை கூப்பிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிஷினை செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புதுசுங்க, இன்னும் யூஸே பண்ணல. இன்றைக்கி நைட்டு தான் நான் அதை செக் பண்ணும்போதே அதில் ஒரு ஃபால்ட் வருது. இப்போ எல்ஜியோட கஸ்டமர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். டெக்னீஷியன் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை என்ன ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னு ஆன் பண்ணி காணிக்கிறேன். ஓகேங்களா? மெயின் பவர் இது ஃபுல் டச் டிஸ்பிளே. இதுதான் பவர் சுவிட்சை ஒரு செகண்டுக்கு நான் எடுத்து பிடிச்சா போதும், ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடிய டைப். இதுக்கு இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதுக்குள்ளே ஒரே ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கிறேன், காட்டன் டிஷர்ட்டு. டோர் லாக் பண்ணிடுறேன். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ மோட் செலக்ட் பண்ணுறது காட்டன் வச்சுருக்கிறேன். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அமுக்குனா ப்ளே ஆகும்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, வாட்டர் டேப் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகுது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி டின்னு வருது. இந்த ஃபால்ட்டு புதுசு, இன்னும் யூஸே பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த டின்னு பார்த்தீங்கன்னா டோர் எரர்னு மீனிங்காக. அதாவது இந்த டோர் லாக் சென்சார் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக நீங்களும் வாஷிங் மிஷின் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க. அப்புறம் டெக்னீஷியன் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு அதை பற்றி உள்ள அப்கிரேட் நான் பண்ணுறேன். இதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபஸ்ட் இதோட பவர் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆஃப் ஆயிரும். அப்புறம் மெயின் பவர் சுவிட்சு ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சப்ளைலேருந்து கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை ஒரு 3 இல்லை 5 ஒரு 10 செகண்ட் இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் இந்த கையை எடுத்துகிட்டு திரும்ப பிளாக் கலர் கேபிளை சொருவிட்டு சுவிட்ச் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி ப்ளே பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இதோட எல்ஜியோட சர்வீஸ் சென்டருக்கு தான் சொல்லணும். நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க.